Hi viewers, welcome to TAMIL360 TV. Herbal Hairdye எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. நம்ம ஆல்ரெடி ஹெர்பல் ஹேர்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். 27 மூலிகை பொருட்களை வச்சு தான் இந்த ஹேர்டை நம்ம செஞ்சோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் செஞ்சு வச்சுருக்கேன், எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் கொரியர் போட்டு விடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு நான் ஹேர்டையை கொரியரில் அனுப்பி வச்சுருந்தேன். பாசிட்டிவ் ஃபீட்பேக் நிறைய வந்துருந்துச்சு. தேங்க்யூ உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டுக்கும். ஓகே, இப்போது நம்ம கெமிக்கல் ஃப்ரீ ஹேர்டை பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேர்டையில் 27 வகையான ஹெர்ப்ஸ் கலந்து 100% மூலிகையை வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணோம். இந்த ஹேர் ட்ரையை ரெடி பண்ண குறைஞ்சது 6 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தலைமுடிக்கு தேவையான அளவு. நான் இன்னைக்கு 1 டம்ளர் தண்ணிக்கு 2 டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் டிகாஷன் நல்லா இறங்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, டிகாஷன் நல்லா டார்க் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். டிகாஷன் கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்து உங்கள் தலைமுடிக்கு தேவையான அளவு ஹேர்டை பவுடர் எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப லாங் ஹேர் கிடையாது, மீடியமான ஹேர் தான். எப்போவுமே டிகாஷனுக்குள்ளே ஹேர்டை பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஹேர்டை பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக டிகாஷன் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விட் ஃபார்முக்கும் போயிடாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதில் யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு 5 டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சளி, சைனஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு யூக்கலிப்டஸ் ஆட் பண்ணிக்கிட்டு போட்டால் தலைவலி, தலைபாரம் இந்த மாதிரி வராமல் இருக்கும். எப்போ தலைமுடிக்கு ஹேர் டை அப்ளை பண்ணாலும் தலைமுடியில் ஆயில் வச்சிருக்க கூடாது. ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். கையில் கிளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தலைமுடியை எடுத்து உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே நல்லா தளவு முடிக்கும் அப்ளை பண்ணாதான் எல்லா இடத்துக்கும் நல்லா ஈவனாக இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. பச்சை தண்ணியில் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஹாட் வாட்டரில் தான் குளிப்பீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு 1 ஹவர் கழிச்சு எடுத்த உடனே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். ஹேர் டை போட்ட அன்னைக்கு நார்மலாக வாஷ் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல உங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்புவை அப்படியே டைரெக்டாக எந்த ஷாம்புவாக இருந்தாலும் தலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். கண்டிப்பாக தண்ணியில டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா எத்தனை நாளைக்கு தலைமுடி கருப்பா இருக்கும் அப்படின்னு தான். 20 இருந்து 25 நாளைக்கு பிளாக் கலர் அப்படியே இருக்கும். கெமிக்கல் ஷாம்பு, கெமிக்கல் ஆயில்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தலைமுடியில கருப்பு கலர் நீடிக்கும். நம்ம ஹேர் டை போடுறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஹேர் டை தானே, அப்போ சின்ன பசங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்கா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா கத்தாழை ஜெல்லில மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்கா போடலாம். முட்டையோட வெள்ளை கருல கலந்து ஹேர் பேக்கா போடலாம். ஏன் ரோஸ் வாட்டர்ல கூட கலந்து ஹேர் பேக்கா போடலாம். முடியும் நல்லா ஷைனிங்கா இருக்கும், பார்க்கவும் நல்லா பளபளன்னு இருக்கும். ஹேர் ஃபால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிரும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நம்ம ஹேர் டை பவுடர் ஹேர் டை கம் ஹேர் பேக் தான். வருஷ கணக்காக கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணினவங்களுக்கு ஹேர் பிளாக்கா மாற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தலைமுடியில இருக்கிற கெமிக்கல் ஃபுல்லா தலைமுடியில இருந்து வெளியில வந்தாதான் நம்ம ஹெர்பல் அந்த இடத்துல வேலை செய்யும். இது நாள் வரைக்கும் ஹேர் டை யூஸ் பண்ணனதே இல்ல, வெறும் மருதாணி அவுரி இந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம ஹெர்பல் ஹேர் டை ஃபர்ஸ்ட் டைம்லயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இனி தயவு செஞ்சு கெமிக்கல் ஹேர் டைலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஸ்கின்ல அலர்ஜி, கொத்து கொத்தா முடி கொட்டுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே போயிரும். அதனால மூலிகை பொருட்களை வச்சு நீங்களே வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன். நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.